ஹலோ கேமர்ஸ். நான் லாகிடெக் ஒன்று வாங்கினோம் G29. உண்மையாகவே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நான் அனுபவித்த சில விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் எல்லா கேபிளுமே வந்து சிமுலேட்டருக்கு கீழ்ப்பக்கம் மட்டும்தான் இருக்குது. இதில் 2 கேபிளை வந்து நீங்கள் பெடலோட கேபிளும் அண்டு கியர் ஷிஃப்டரோட கேபிளும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த பவர் கேபிளை மட்டும் கண்டுபிடிக்க எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே இருக்குது என்ன இருக்குது எல்லாம் தொலைவி கடைசியில் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன லோகோவும் போட்டிருக்கு. நான் இருக்க இடம் கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால அது என் கண்ணுக்கு தெரியல. ஸோ எல்லா கேபிளுமே இங்கே தான் இருக்கும். நீங்கள் லாகிடெக் புதுசு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கீழேயே தான் 3 கேபிள் தான் சொருகிற மாதிரி இருக்கும். பவர் கேபிள் வந்து சாரி இன்னொரு கேபிள் எதிராது என்ன கேபிள்டா அது? இது PS5 and 4 கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் வந்து இதுலேயே அட்டாச்சு ஆகிருக்கும். பவர் கேபிள், பெடல்ஸோட கேபிள், அப்புறம் இந்த கியர் ஷிஃப்டரோட கேபிள், இது 3மே இங்கே தான் இருக்கும். நீங்கள் நல்லா தொலைவி பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல இந்த ஸ்டேரிங்கில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் PS4க்கு யூஸ் பண்ண போகிறீங்களா, PS5க்கு யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை பிசிக்கு யூஸ் பண்ண போகிறீங்களான்னு அதை சுவிட்ச் பண்ணி வைக்கணும். நீங்கள் PS5ல கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சு PS4ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதே மாதிரி பிசிக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பிஎஸ்ல எந்த வெர்ஷனில் இருந்தாலுமே பிசியில் ஒர்க் ஆகாது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சா தான் ஒர்க் ஆகும். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு இதில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்காக என்ன பெரிய ஆளுன்னா நினச்சிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். பை பை.